வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்ஓ கோயம்புத்தூருக்கான ஃபைனல் ரிசல்ட், அதாவது அக்னிவீர் இந்தியன் ஆர்மிக்கான செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு. இப்போ ஃபைனல் ரிசல்ட் 2023 எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரும், அண்டு ரிசல்ட்டில் கட் ஆஃப் நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனல்லையும் சரி, நிறைய கமெண்ட் செஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ஃபைனல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, கரெக்டாக டேட்டா எதுவும் கிடைச்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப நாள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கு எக்ஸாம் எழுதி இப்போ எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் பேட்சில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் பேட்சை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அது ஒரு 2022 வந்து இதுக்கு முன்னாடி நடந்த செலெக்ஷன்ல இருந்து. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிக்கல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வச்சுட்டாங்க அண்ட் சிபிடியில் மாற்றிட்டாங்க. அதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு என்னோட ப்ரிடிக்ட் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2022 இயரில், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேங்களா? ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அதாவது எக்ஸாமுக்கு போனவங்க மட்டும் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு போனாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ல எவ்வளோ பேர் வந்திருந்தாங்க போன வாட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் 450 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஃபைனல் ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருந்தாங்க. ஓகேங்களா? இந்த வருஷம் 2023 ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடந்துச்சு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ஃபிசிக்கல் முடிஞ்சு மெடிக்கல் முடிஞ்சாச்சு. இப்போ ஃபிசிக்கலுக்கு வந்தவங்க மட்டும் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு பாஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 3000 பேரும் ஃபிசிக்கலுக்கு வந்தாங்களா அப்படின்றத கன்ஃபார்மாக தெரியாது. ஓகேங்களா? ஒரு 2500 கிட்டயாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் எவ்வளோ வேகன்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கணிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500லேருந்து 600க்குள்ள இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500க்குள்ள இருந்து 600ல இருக்கும். இது 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸிங்கில் சொல்கிறோம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு நம்ம 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்க்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது ஃபைனல் ரிசல்ட்க்கு நம்ம இப்போ நீங்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 2023 இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றத என்னால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000க்கு மேலே அண்ட் 1500 பிலோ அப்படின்னு நான் கொடுத்துருவோம். ஓகேங்களா? அண்ட் 1000க்கு மேலே இருப்பாங்க. ஓகே, ஆனால் 1500க்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுல நமக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அண்ட் நம்ம எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க் எடுத்திருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன்னிங்கில் இப்போ வந்து முடிஞ்சதில் ஃபர்ஸ்ட் பேட்ச் அடித்து அண்டு 10 புல்லப்ஸ் எடுத்திருந்தா 10 புல்லப்ஸ் எடுத்து அண்ட் எவ்வளோ கொஸ்டின் எடுத்திருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், இந்த வருஷம் கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றத ஒரு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிச்சிருக்கீங்க, அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிச்சிட்டிங்க, 60 மார்க் வந்துருச்சு. ஃபில்லப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஃபில்லப்ஸ் எடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அண்ட் 10 புல்லப்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபில்லப்ஸ் ஓவராலாக எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லப்ஸ் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக எவ்வளோ மார்க் இருக்குது, 100 மார்க் இருக்கும். அண்ட் நீங்கள் எவ்வளோ கொஷின் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் 30 கொஷினுக்கு மேலே, அதாவது 30 கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது மைனஸ் மார்க் இல்லாமல் 30 கொஷின் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 160 மார்க் இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக உங்களுக்கு ஒரு 160 மார்க் கிடைச்சிருக்கும். அதாவது மைனஸ் மார்க்கில் எதுவும் இருக்கக்கூடாது, 30 கொஷினும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ இருந்துச்சுன்னா 160 மார்க் இருக்குது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் பேட்ச்க்கு வந்துடலாம். செகண்ட் பேட்ச் அடித்து 48 மார்க் கிடைச்சிருக்கும். அண்ட் 9 ஃபுல்லப்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா 33 மார்க் கிடைச்சிருக்கும். அண்ட் நீங்கள் எவ்வளோ கொஷின் அடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 to 40 கொஷின் அடிச்சிருந்தா 160 மார்க் கிடைக்கும். சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு ஈக்குவலான மார்க் எடுக்கணும். அந்த செகண்ட் பேட்ச் அடிச்சதுனால நீங்கள் கொஷின்ஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இவ்வளோ கொஷின் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு மார்க் எடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஈக்குவல் ஆயிருவீங்க. இதில் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்லப்ஸ் 8 ஃபில்லப்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு, 7 ஃபில்லப்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு, 6 ஃபில்லப்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் எவ்வளோ ஃபில்லப்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அண்ட் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம். இந்த வருஷம் கட் ஆஃப் என்னவா இருக்கும் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் 2022ல் அதாவது 2022ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்தது அண்ட் ஓஎம்ஆர் பேஸில் இருந்தது. ஓகேங்களா. கட் ஆஃப் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 160லிருந்து 170க்குள்ளே இருந்துச்சு. ஓகேங்களா. இந்த அளவு கட் ஆஃப் உண்மையிலே இருந்ததுங்க. அண்ட் அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருந்தாங்க. ஆனால் கொஷின் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோ பேரும் செலக்ட் ஆனது காரணம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோவிட் டைமில் இதுக்கு கோயம்புத்தூர் ஏரோ செலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் கோயம்புத்தூர்லேயே நடந்துச்சு 2021ல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபைனலுக்கு எக்ஸாமை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு தான் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அதாவது அக்னிவீரா மாற்றி 2022ல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்து வச்சாங்க. அண்ட் ஈஸியாகவும் இருந்தது கொஷின். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் படிச்சுட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அந்த அளவுக்கு இருந்தது, கொஷின் ஈஸியாகவும் இருந்தது. ஓகேங்களா. இந்த வருஷம் 2023ல் சிபிடிக்கு மாற்றிட்டாங்க. ஈஸி ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் மேலே ஜிடிக்கு நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டில் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருந்துச்சு. அண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் லெவலில் இருந்துச்சு. ஆனால் கட் ஆஃப் இந்த வாட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நான் ஒரு கெஸிங்கில் சொல்கிறேன். ஒரு 150லிருந்து 160க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றத என்னோட ப்ரிடிக்ட் பாயிண்ட்ல சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மார்க்குக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபைனல் கட் ஆஃபாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1500க்குள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அண்டு இந்த வருஷம் ஒரு 500லேருந்து 600க்குள்ளாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அளவுக்கு வேகன்சி இருக்கும். அதாவது ஜெட்டேரோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ஏரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏரோவுக்கும் வேகன்சியை வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேகன்சி அந்த ஏரோவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த வேகன்சிக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ ஃபைனல் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கும். அண்ட் இப்போ பார்த்துட்டு இருக்க கட் ஆஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட்டில் கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 to 160 மார்க் தான் கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு சான்சஸே இல்லை. ஓகேங்களா. அதனால் பயப்படாமல் இருங்க. அண்ட் நீங்கள் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவீங்க நான் எத்தனை கொஷின் எழுதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா எப்படி வெயிட் பண்ணுறது எனக்கு ஒன்றும் எனக்கு சொல்ல தெரியல. ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கொஷின் அடிச்சிருப்போம் அப்படின்றத. நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஒரு 30 கொஷின் அடிச்சிருந்தீங்கன்னா நான் சொன்ன மார்க் வந்துடும், இந்த 160 வந்துடும். அதே செகண்ட் பேட்ச் அடிச்சு 40 கொஷின் அடிச்சிங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா 160 வந்துடும். ஓகேங்களா. 2019ல் கோயம்புத்தூர் ஏர்வாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் லாஸ்ட்டு ஜிடி பர்மனெண்ட்டாக எடுத்தது. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 800+ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி மட்டுமே செலக்ட் ஆயிருந்தாங்க. அப்போ கட் ஆஃப் ரொம்பவே கம்மி, 155 தான் கட் ஆஃப். ரொம்பவே ஈஸியான கொஷின். இப்போ தான் அக்னிவீர் மாற்றிட்டாங்க, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிக்கு மாற்றிட்டாங்களாம். இருந்தாலும் கொஷின் ரொம்பவே டஃப்பாக வந்துருச்சு. இந்த வாட்டி நானும் தான் பார்த்தேன். அண்ட் நீங்கள் ஒரு 30 கொஷின் இல்லை 40 செகண்ட் பேட்சாக இருந்தீங்கன்னா 40 கொஷினுக்குள்ளே 35 to 40 கொஷின் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் வந்துடும். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் அடிச்சிருங்க அப்படின்னா 30 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டில் உங்களோட நேம் வரும். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்சிசிக்கு மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் மார்க் இருக்குது. நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கட் ஆஃப் வரும். என்சிசிக்கு ஏபிசி இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான மார்க் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் எவ்வளோ கொஷின் அடிச்சிருந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன பேட்ச் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட்ஸ் தெரியுனாலே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரிசல்ட் எப்போ ப்ரோ வரும் இந்த ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். ரிசல்ட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்துடும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வரும். ஓகேங்களா. ஃபிப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. இதுக்குள்ளே தான் வரணும், இதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இல்லை. ஏன்னா ஃபிப்புக்குள்ளே எல்லா ஏரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஃபிசிக்கல் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இயருக்கான ரேலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டுருக்கேன். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். அந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிலபஸே தெரியல அப்படின்னாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்குக்கான அவைலபிள் இருக்குது. நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா